திமுக தேர்தல் வாக்குறுதியாக மகாலட்சுமி திட்டத்திற்கு வருடம் ரூபாய் 1,00,000 நிதி வழங்கப்படும். வெள்ளக்கோவிலில் திமுக வேட்பாளர் பிரச்சாரம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த வெள்ளக்கோவில் நகர பகுதிகளில் இன்று ஈரோடு நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் பிரகாஷ் பொதுமக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதிகாலை 6 மணி அளவில் துவங்கிய தேர்தல் பிரச்சாரம் வார்டு வாரியாக வெள்ளக்கோவில் பகுதியில் உள்ள 21 வார்டுகளிலும் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இந்நிகழ்விற்கு வெள்ளக்கோவில் நகர செயலாளர் சபரி எஸ் முருகானந்தம் தலைமை வகித்தார். திருப்பூர் தெற்கு மாவட்ட 4ஆம் மண்டல தலைவர் இல பத்மநாபன் முன்னிலை வகித்தார். களத்தில் திமுக வேட்பாளர் பிரகாஷ் பேசுகையில், வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று வெள்ளக்கோவிலில் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கியுள்ளோம். தேர்தல் வாக்குறுதியாக இந்திய கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் ஏழை எளிய குடும்பங்களின் அத்தியாவசிய செலவுகளில் ஒன்றான எரிவாயு கேஸ் சிலிண்டர் விலை ரூபாய் 500 குறைக்கப்படும். மேலும் சுமார் 20 வருடங்களுக்கு முன்பு விற்பனை செய்யப்பட்ட மதிப்பில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை ரூபாய் 70க்கு விற்பனை செய்யப்படும். மகளிருக்கான முக்கிய திட்டமாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மகாலட்சுமி திட்டம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு வருடம் ரூபாய் 1,00,000 வரை நிதி உதவி வழங்கப்படும். ஏற்கனவே உள்ள மகளிர் உரிமை தொகை திட்டம் அடுத்து ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 1,500 ரூபாயாக கூட வழங்கும் வாய்ப்புள்ளது. மேலும் பலவிதமான திட்ட உதவிகளையும் அனைத்து பஞ்சாயத்து, ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பகுதிகளில் வழங்கப்பட்டது. மேலும் வெள்ளக்கோவிலுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கண்டிப்பாக நிறைவேற்றி தரப்படும் எனவும் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஏப்ரல் 19ஆம் தேதி இன்னும் 9 நாட்களில் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு நாடாளுமன்ற மாண்புமிகு கழக தலைவராக இந்திய கூட்டணியின் வேட்பாளராக உதயசூரியன் போட்டியிடும் வாய்ப்பை எனக்கு அளித்து நமது காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் வெள்ளக்கோவில் நகரத்திற்கு இந்த வாக்கு சேகரிக்க திருப்பூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் இல பத்மநாபன் அவர்களுடனும் வெள்ளக்கோவில் நகர செயலாளர் அன்பு சகோதரர் முருகானந்தம் அவர்களுடனும் வாக்கு சேகரிக்க மற்றும் நம்ம கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடனும் இன்று நம் வாக்கு சேகரிக்க இந்த வருகின்றோம். இன்னைக்கு இங்கே போகிற இடத்துல எல்லாம் மிக சிறப்பான வரவேற்பு இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 பேர் 600 பேர் மகளிர் நிற்கிறாங்க. அது காரணம் நமது தலைவர் அவர்கள் இந்த 3 ஆண்டு காலத்தில் செய்து கொடுத்த நலத்திட்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு நேரடியாக சென்று சேர்ந்தது. தலைவருடைய நலத்திட்டங்கள் பயனடையாத குடும்பம் எனக்கு தெரிய ஒரு குடும்பம் கூட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கூட்டம் ஒரு ஆர்ப்பரிப்போட வர்றாங்க. பெண்கள், ஆண்கள் எல்லாருமே ஒரு ஆர்ப்பரிப்போட வர்றாங்க. இந்த தேர்தலில் நம்ம சொல்ற வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்ககிட்ட அதிகமா இருக்கு. ஏன்னா போன தேர்தல் அறிக்கையில நம்ம கொடுத்த 100 அதாவது சொன்ன திட்டங்கள் 100% முழுமையான நிலையில எல்லாமே நடைமுறைக்கு வந்துருச்சு. அதனால இந்த தேர்தல் அறிக்கையுமே இந்தியா கூட்டணி சார்பாக அறிவித்த தேர்தல் அறிக்கை நமது தலைவர் அவர்கள் முக்கியமாக அதுல இருந்தனால மிக முக்கியமானவராக இருந்தனால எல்லாருமே அதை நம்புறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அதே விலைக்கு 500 ரூபாய்க்கு தரணும்னு சொல்லிதான் ரொம்ப வரவேற்கிறாங்க. முதல் கையெழுத்தா வரும்னு சொன்னாங்க. பெட்ரோல் விலை, டீசல் விலை எல்லாமே 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க 30 ரூபா வரைக்கும் சொன்னா ரொம்ப வரவேற்கிறாங்க. இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தங்கம் விலையுமே நினைக்கிறாங்க. நாம் என்ன சொல்றோம்னா தங்க விலை முடிந்தவரை குறைக்க முடியறதுக்கு எங்களுக்கு முடியவே முடியாதான்னு தெரியாது. விலையேற்றத்தை முடிந்தவரை தடுக்கிறதுக்கு எங்களுடைய அரசு அமைகிற இந்திய கூட்டணி அரசு முயற்சி எடுக்கணும்னு சொல்றோம். அதுக்கு அதிக வரவேற்பு இருக்கு. இந்த மாதிரி மக்களை பாதிக்கிற திட்டத்தை தான் மோடி கொண்டாந்தாருங்கிறது இந்த 10 வருஷம் வெட்ட வெளிச்சமா தெரியும். ரொம்ப வெறுக்கிறாங்க. மோடியுமே எடப்பாடி பழனிசாமி ரொம்ப வெறுக்கிறாங்க மக்கள், நல்லாவே தெரியுது. அதாவது அன்னைக்கு இருந்த அதிமுக வேற, இன்னைக்கு இருக்கிற அதிமுக வரையும் அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. சுத்தமா அவங்க ஒதுக்கி தள்ளிட்டாங்க. அது மக்கள்கிட்ட நாம தெளிவுபடுத்த நம்மளை விட அவங்க வெளிப்போட இருக்காங்கிறது பிரச்சாரத்துக்கு போற இடத்துல நல்லாவே தெரியுது.